அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்ப சூடான அரசியல் அப்டேட். முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் திடீர்னு டெல்லிக்கு கிளம்பி போயிருக்கார். அங்க அவர் யாரை சந்திச்சார்னு தெரியுமா? நேத்து டிசம்பர் 2ஆம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவை சந்திச்சு சுமார் 20 நிமிஷம் பேசினதா தகவல் வெளியாயிருக்கு. இதைத் தொடர்ந்து இன்னைக்கும் அவர் பாஜகவில் இருக்கிற முக்கிய தலைவர்களை சந்திப்பார்னு சொல்லப்படுது. ஓபிஎஸ் ஏன் இப்ப டெல்லி போனாரு? இதுக்கு பின்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குங்க. கடந்த நவம்பர் 24ஆம் தேதி சென்னையில் நடந்த அதிமுக உரிமை மீட்பு குழு கூட்டத்தில் அவர் பேசும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருந்தார். அதாவது 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், அதுக்கப்புறம் 2024 நாடாளுமன்ற தேர்தல்னு அதிமுக தொடர்ந்து தோல்வியை சந்திக்குது. அதனால முன்னாடி இருந்த மாதிரி அதிமுக ஒன்றிணையணும், இல்லைன்னா இந்த விஷயத்துல முக்கிய முடிவு எடுக்கப்படும்னு பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாம டிசம்பர் 15ஆம் தேதிக்குள்ள அதிமுக ஒருங்கிணைப்பு குறித்து ஒரு முக்கிய முடிவு அறிவிக்கப்படும்னு வேற சொல்லியிருந்தார். இப்போ இந்த டெல்லி பயணத்துக்கு பிறகு அவர் என்ன முடிவெடுக்க போறாருங்கிறது தான் பெரிய சஸ்பென்ஸ். மறுபடியும் பாஜக கூட்டணியில இணைவாரா, இல்லைனா தனிக்கட்சி ஆரம்பிக்க போறாரா, அப்படி இல்லைனா அதிமுகவில் மறுபடியும் சேர்க்கப்படுவாரா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் தமிழக அரசியல் வட்டாரத்தில் எழுந்துகிட்டு இருக்கு. ஓபிஎஸோட அடுத்த மூவ் என்னன்னு தெரிஞ்சா கண்டிப்பா உங்களுக்கு அப்டேட் பண்றேன்.